ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் செஞ்சுருக்கோம்னு பார்க்கலாமா? என் மகளுக்காக நான் செஞ்ச ஸ்பெஷல் இட்லி. ஓகேங்களா? சோளக்கருது அப்படியே வந்தால் தக்காளி சட்னி. இந்த சட்னி எப்படி ப்ரிப்ரேஷன் அப்படின்னா, வெங்காயம், தக்காளி, வரமிளகா, வெள்ளை பூண்டு ஒன்றா மிக்சியில் அடிச்சுட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளித்து இந்த அரைச்ச விழுதை வடை சட்டியில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு கதன்னு தண்ணி சுண்டுற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சட்னியை நம்ம யூஸ் பண்ணால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தேங்காய் சட்னி, அப்புறம் என் மகளுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் வடகம், மதியானத்துக்கு சாம்பார். இது போக கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். எங்கே முருங்கைக்காய் காணான்னு தேடுறீங்களா? இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? இதை பார்த்தீங்களா, இதுதான் முருங்கைக்காய். நல்லா பாருங்கள், இதுதான் முருங்கைக்காய் மக்களே. ஓகேவா? இது சாம்பார். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் லீவுக்கு ஒன்றுமே செஞ்சு தராதனால கோதுமை கேசரி, கோதுமை சேமியா போட்ட கேசரி. இது நல்லாயிருக்கும். நானும் சமைப்பேங்க மக்களே. அவ்வளோ சமையல் தெரியலனாலும் ஒரு அளவுக்கு சமைப்பேன். வாங்க சாப்பிடுங்க. கோதுமை கேசரி ஆஸ் யூஷுவல் ரவையில் செய்கிற அதே சேம் டிட்டோ தான். இது கோதுமை ரவை இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு செய்கிறது. அதே மாதிரி சோளக்கருது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சோளக்கருது கான் ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? வத்தல், சாம்பார் சாதத்துக்கு வத்தல் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க மக்களே. அவ்வளோதான், இன்றைக்கி வேலை எனக்கு முடிஞ்சிச்சு. சாப்பாடு மட்டும்தான் நான் வைக்கணும். என்னடா உருளைக்கிழங்கு இப்படி இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இது சிக்கன் மசால் தூள் போட்டு வச்சது. சோம்பு பட்டை போட்டு தாளித்து இந்த உருளைக்கிழங்கை வட்டமாக நறுக்கி, இது பேபி உருளைக்கிழங்கு வட்டமாக தோலை சீவிட்டு வட்டமாக நறுக்கிட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக விட்டு லாஸ்ட்டில் சிம்மிலேயே வச்சு எண்ணெயை ஊற்றி வறுத்தா இந்த கலர் வந்துடும். ஓகேங்களா மக்களே? பார்த்துக்குங்க தம்பிமார்களே, எனக்கும் சமைக்க தெரியும். ஓகேவா? இது இட்லி. நல்லா பாருங்கள் மக்களே, இது இட்லி. ஓகேவா? நல்லா பாருங்கள் இட்லி. இது தோசை கிடையாது, பணியாரம் கிடையாது. நல்லா பாருங்கள் என் தம்பிகளே, வாங்க சாப்பிடலாம். எங்கள் அண்ணிமார்கள் கூட இப்படி இட்லி சுட்டிருக்க மாட்டாங்க. அக்கா, நான் இவ்வளோ அழகாக இட்லி சுட்டிருக்கேன், வாங்க சாப்பிடலாம்.